கொழும்பில் பாடசாலை ஒன்றுக்குள் புகுந்து கொலை அச்சுறுத்தல் விடுத்த நபரால் பரபரப்பு. இன்று பிற்பகல் முதல் நாட்டின் பல பகுதிகளுக்கு மழை. இலங்கை மக்களின் ஆயுட்காலம் தொடர்பில் வெளியான மகிழ்ச்சி செய்தி. திடீரென பதவி நீக்கப்பட்ட அமெரிக்க கடற்படை செயலாளர். பென்டகனில் தொடரும் குழப்பம். மோசடியை மூடிமறைக்கும் ஜனாதிபதி. நாமல் சுமத்தும் பாரிய குற்றச்சாட்டு. 3 ஈரானிய கப்பல்களை சிறைப்பிடித்த அமெரிக்கா. ஆசிய கடற்பரப்பில் பதற்றம். பிரித்தானியாவில் புகையிலை பாவனைக்கு தடை. ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்க முடியாது. ஈரானின் அதிரடி அறிவிப்பு. கொழும்பில் பாடசாலை ஒன்றுக்குள் புகுந்து கொலை அச்சுறுத்தல் விடுத்த நபரால் பரபரப்பு. கொழும்பின் புறநகர் பகுதியான பன்னிப்பிட்டியவில் உள்ள பாடசாலைக்குள் அத்துமீறி நுழைந்து உயர்தர மாணவர்களுக்கு கத்திமுனையில் மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் கொட்டாவ போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். கொட்டாவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பன்னிப்பிட்டிய பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பாடசாலையின் சுற்றுச்சுவரை ஏறி குதித்து பாடசாலைக்குள் அத்துமீறி நுழைந்த நபர் ஒருவர் இம்முறை காப்போத்த உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் 2 மாணவர்களின் கழுத்தில் கூரிய ஆயுதத்தை வைத்து மரண அச்சுறுத்தல் விடுத்துள்ளார். பாடசாலையின் மைதான எல்லைக்கு அருகிலுள்ள மாமரம் ஒன்றிலிருந்து மாணவர்கள் குழுவொன்று மாம்பழம் பறித்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். இதன்போது அருகிலுள்ள வீட்டைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் மாணவர்களை திட்டியுள்ளார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் குழுவினர் அந்த இளைஞரை நோக்கி கூச்சலிட்டுள்ளனர். இதன்போது ஆத்திரமடைந்த அந்த இளைஞர் பாடசாலையின் சுவரை ஏறி குதித்து உள்ளே வந்து 2 மாணவர்களை பிடித்து அவர்களின் கழுத்தில் கத்தி போன்ற கூரிய ஆயுதத்தை வைத்து மரண அச்சுறுத்தல் விடுத்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் பாடசாலையின் பிரதி அதிபரால் கொட்டாவ போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொட்டாவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இன்று பிற்பகல் முதல் நாட்டின் பல பகுதிகளுக்கு மழை. நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மேல் சப்ரகமுவ, மத்திய ஊவா மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் அத்துடன் குருநாகல், அனுராதபுரம், அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிக பலத்த மழை பெய்யக்கூடும். மேலும் மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் ஹம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களில் காலை வேளையிலும் மழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை மத்திய சப்ரகமுவ, வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் வவுனியா மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் அதிகாலை வேளையில் சில இடங்களில் பனிமூட்டமான நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்பதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இலங்கை மக்களின் ஆயுட்காலம் தொடர்பில் வெளியான மகிழ்ச்சி செய்தி. கடந்த 15 ஆண்டுகளில் இலங்கையின் மக்களின் சராசரி ஆயுட்காலம் குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கு முக்கிய காரணமாக சுகாதார அமைச்சின் தேசிய தடுப்பூசி திட்டத்தின் வெற்றியே என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். நோயியல் பிரிவின் தலைமை தொற்றுநோய் நிபுணர் வைத்தியர் பாலித கருணாபேம இதனை தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் வழக்கமான தடுப்பூசிகள் மூலம் பல்வேறு நோய்கள் திறம்பட கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஏப்ரல் 24 முதல் 30 வரை கடைபிடிக்கப்படும் உலக தடுப்பூசி வாரத்தை முன்னிட்டு சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். 1978ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட தேசிய தடுப்பூசி திட்டத்தின் மூலம் இலங்கை தடுப்பூசி வழங்கலில் உயர்ந்த நிலையை அடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த முயற்சியின் காரணமாக போலியோ மற்றும் ரூபெல்லா போன்ற நோய்கள் ஒழிக்கப்பட்டுள்ளதுடன் பிற தொற்று நோய்களின் பரவலும் கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த ஒரு தசாப்தத்துக்கும் மேலாக இந்த திட்டம் நாட்டின் ஆயுட்காலத்தை உயர்த்துவதிலும் குழந்தைகள் மரண விகிதத்தை குறைப்பதிலும் முக்கிய பங்கு வகித்துள்ளதாக வைத்தியர் பாலித கருணாபேம சுட்டிக்காட்டியுள்ளார். திடீரென பதவி நீக்கப்பட்ட அமெரிக்க கடற்படை செயலாளர். பென்டகனில் தொடரும் குழப்பம். அமெரிக்க கடற்படை செயலாளர் ஜான் பெலன் திடீரென பதவியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். இந்த மாற்றம் பென்டகன் அமைப்பில் தலைமை மாற்றங்கள் நடைபெறும் சூழலில் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக ஹார்முஸ் நீரிணை பகுதியில் அமெரிக்க கடற்படை மேற்கொண்ட தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் ஈரான் எதிரான போரின் மத்தியில் இந்த மாற்றம் நடந்துள்ளது. பெலன் பதவியில் இருந்து விலகியதாக பாதுகாப்புத்துறையின் பேச்சாளர் சீன் பார்னல் குறுகிய அறிக்கையில் தெரிவித்தார். ஆனால் அவர் நீக்கப்பட்டதற்கான காரணம் எதுவும் வெளியிடப்படவில்லை. அமெரிக்க கடற்படை செயலாளர் ஜான் சி. பெலன் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் நிர்வாகத்தில் இருந்து விலகுகிறார் என்று அவர் எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார். இந்த மாற்றம் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகத்தில் பாதுகாப்புத்துறை செயலாளர் பீட் ஹெக்ஸெத் பல உயர்மட்ட அதிகாரிகளை மாற்றும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாகும். அமெரிக்க கடற்படையின் முக்கிய சிவில் தலைவராக இருந்த பெலன் நாட்டின் கப்பல் கட்டுமான திறனை மேம்படுத்தும் முயற்சிகளையும் கோல்டன் ஃபிளீட் என்ற பெரிய திட்டத்தையும் முன்னெடுத்திருந்தார்.
ஆனால் கப்பல் கட்டுமான திட்டங்கள், ராணுவ அதிகாரிகள் நியமனம் மற்றும் பதவி உயர்வுகள் போன்ற விஷயங்களில் பென்டகனின் உயர்மட்ட அதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பெலன் நீக்கப்பட்ட நேரத்தில் அமெரிக்க கடற்படை ஹார்மஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு எதிராக முக்கியமான தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தது. அந்த பகுதியில் 21 அமெரிக்க போர்க்கப்பல்கள் இருந்ததுடன் மேலும் பல கப்பல்கள் அனுப்பப்பட்டு வந்தன. இது பீட் ஹெக்ஸெட் தலைமையில் பென்டகனில் தொடர்ந்து நடைபெறும் தலைமை மாற்றங்களின் ஒரு பகுதியாகும். இதற்கு முன்புறம் பல உயர்மட்ட ராணுவ அதிகாரிகள் நீக்கப்பட்டுள்ளனர். பெலனுக்கு பதிலாக கடற்படை துணை செயலாளராக இருந்த ஹங் ஹா ஓ தற்காலிகமாக பதவியை ஏற்கின்றார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மோசடியை மூடிமறைக்கும் ஜனாதிபதி, நாமல் சுமத்தும் பாரிய குற்றச்சாட்டு. அரச பணம் $2.5 பில்லியன் யாருடைய கணக்கிற்கு சென்றது அல்லது அதைவிட அதிக பணம் சென்றதா என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அங்கு அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில் 323 கொள்கலன்கள் விவகாரம் மற்றும் நிலக்கரி மோசடியைப் போலவே நிதியமைச்சின் பணம் போலி வங்கி கணக்குக்கு மாற்றப்பட்ட மோசடியையும் மூடி மறைக்க ஜனாதிபதியும் அரசாங்கமும் முயற்சிக்கின்றனர். ஒருபுறம் அரசாங்கம் தரம் குறைந்த நிலக்கரியை இறக்குமதி செய்கிறது, அந்த நஷ்டத்தை மக்கள் மீது சுமத்துகிறது. மறுபுறம் அரசாங்கத்திற்கு தெரியாமலேயே அதன் அதிகாரிகள் அரசாங்க பணத்தை போலி கணக்குகளுக்கு மாற்றியுள்ளனர். போலி மின்னஞ்சல் செய்தி ஒன்றின் மூலம் கிடைத்த தகவலின் அடிப்படையில் $2.5 மில்லியன் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரியவருகிறது. இது கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நடந்துள்ளது. ஆனால் அரசாங்கம் இன்று வரை எடுத்துள்ள சட்ட நடவடிக்கை என்ன? முன்னொரு காலத்தில் நல்லாட்சி அரசாங்கம் ஜேவிபியுடன் இணைந்து ஊழல் ஒழிப்பு குழுவை அமைத்து திருடர்களை பிடிப்போம் என கூறிக்கொண்டு மத்திய வங்கியை கொள்ளையடித்தது. இப்போது அவர்களே மீண்டும் அரசாங்கத்துக்கு வந்து தாங்கள் திருடர்களை பிடிப்பதாக கூறிக்கொண்டு நிதியமைச்சின் பணத்தையும் தமது கணக்குகளுக்கு மாற்றும் நிலைக்கு வந்துள்ளனர். நிதியமைச்சுக்கு ஏதேனும் கொடுப்பனவு செய்யவோ கடன் அல்லது வட்டி செலுத்தவோ மின்னஞ்சல் ஒன்று வருகிறது என்றால் அதற்கு நிதிச் செயலாளர் மற்றும் நிதியமைச்சர் என்ற ரீதியில் இந்த நாட்டின் ஜனாதிபதியே பொறுப்பு கூற வேண்டும். தனது கீழுள்ள 4 புதிய அதிகாரிகள் செய்த தவறு, அதனால் அவர்களை வேலையை விட்டு நீக்கிவிட்டேன் என கூறி ஜனாதிபதி எப்படி கூற முடியும்? ஜனாதிபதியே விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர். இந்த நாட்டின் நிதியமைச்சின் கணக்கில் இருந்தே பணம் வெளியேறியுள்ளது, வேறு எங்கிருந்தும் அல்ல. இதற்கு முன்னர் கடன்கள் மத்திய வங்கியூடாகவே செலுத்தப்பட்டன. தற்போது புதிய சட்டத்தின் மூலம் அந்த அதிகாரம் நிதியமைப்புக்கு கிடைத்துள்ளது. எனவே நிதியமைச்சுக்கு பொறுப்பான அமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி, செயலாளர் மற்றும் அதிகாரிகள் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும். 3 ஈரானிய கப்பல்களை சிறைப்பிடித்த அமெரிக்கா. ஆசிய கடற்பரப்பில் பதற்றம். அமெரிக்க ராணுவம் ஆசிய கடல் பகுதிகளில் குறைந்தது 3 ஈரான் கொடியுடன் இருந்த எண்ணெய் டேங்கர்களை தடுத்து நிறுத்தி அவற்றை இந்தியா, மலேசியா மற்றும் இலங்கை அருகிலுள்ள நிலைகளில் இருந்து மாற்றி செலுத்தியுள்ளதாக கப்பல் மற்றும் பாதுகாப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களை தடுக்க தாக்குதல்கள் நடத்தி வருவதுடன் அமெரிக்கா ஈரானின் கடல் வர்த்தகத்துக்கு தடுப்பு விதித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரானுக்கு எதிராக நடத்திய தாக்குதலுக்கு பிறகு சுமார் 2 மாதங்கள் கடந்தும் போர் நிறுத்தம் நிலைத்திராத நிலையில் அமைதி பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டதால் உலகின் எண்ணெய் மற்றும் எரிவாயு வளங்களில் சுமார் 1/5 பங்கு பாதிக்கப்பட்டு உலகளாவிய எரிசக்தி நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. சமீப நாட்களில் அமெரிக்க படைகள் ஒரு ஈரான் சரக்கு கப்பலையும் ஒரு எண்ணெய் டேங்கரையும் கைப்பற்றியுள்ளன. இதேவேளை ஈரான் புதன்கிழமை 3 கப்பல்களை தாக்கி பிடித்ததாகவும் இது போருக்கு பிறகு நடந்த முதல் கடல் கைப்பற்றல்கள் எனவும் தெரிவித்துள்ளது. அமெரிக்க ராணுவம் சமீப நாட்களில் குறைந்தது 3 ஈரான் எண்ணெய் டேங்கர்களை திசை திருப்பியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவற்றில் ஒன்று டீப் சி என்ற சூப்பர் டேங்கர் ஆகும். இது மலேசியா அருகே கடைசியாக காணப்பட்டதாக கூறப்படுகிறது. செவின் என்ற மற்றொரு கப்பல் 10 லட்சம் பேரல் எண்ணெய் கொள்ளளவு கொண்டதாகவும் மலேசியா அருகே ஒரு மாதத்துக்கு முன்பு காணப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. டொரேனா என்ற சூப்பர் டேங்கர் முழுமையாக 20 லட்சம் பேரல் எண்ணெய் கொண்டு இந்தியா தெற்கு கடற்கரை அருகே 3 நாட்களுக்கு முன்பு காணப்பட்டதாக தகவல்கள் கூறுகின்றன. அமெரிக்க மத்திய கட்டளை இந்த டொரேனா கப்பல் அமெரிக்க கடற்படை டெஸ்ட்ராயர் கப்பலின் பாதுகாப்பில் இந்திய பெருங்கடலில் கண்காணிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது. மொத்தமாக அமெரிக்க படைகள் ஈரான் துறைமுகங்களில் இருந்து வெளியேறும் அல்லது உள்ளே செல்லும் 29 கப்பல்களை திருப்பி அனுப்பியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ராணுவம் ஹார்முஸ் நீரிணை பகுதியை தவிர்த்து திறந்த கடற்பகுதிகளில் ஈரான் கப்பல்களை இலக்காக கொள்வதாகவும் பாதுகாப்பு காரணங்களுக்காக இது மேற்கொள்ளப்படுவதாகவும் கூறப்படுகிறது.
பிரித்தானியாவில் புகையிலை பாவனைக்கு தடை. பிரித்தானியாவில் 2009ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் திகதி அல்லது அதற்கு பின்னர் பிறந்தவர்கள் தங்களது வாழ்நாளில் ஒருபோதும் புகையிலை பொருட்களை வாங்குவதற்கு தடை விதிக்கும் புதிய சட்டமூலம் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. புகையிலை மற்றும் வேப் சட்டமூலம் எனும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க சீர்திருத்தத்தை சுகாதாரத்துறை செயலாளர் பெஸ் ஸ்ட்ரீட்டிங் அறிமுகப்படுத்தினார். அடுத்த வாரம் அரசு அங்கீகாரம் பெற்றவுடன் இது சட்டமாக மாறும். இதன் மூலம் தற்போது 17 வயது அல்லது அதற்கு குறைந்த வயதுடையவர்கள் பிரித்தானியாவில் சட்டப்பூர்வமாக புகையிலை பொருட்களை வாங்க முடியாத நிலை ஏற்படும். இந்த சட்டத்தின் கீழ் சிறுவர் விளையாட்டு மைதானங்கள், பாடசாலைகள் மற்றும் வைத்தியசாலைகளுக்கு வெளியே வேப்பிங் எனப்படும் மின் சிகரெட் பயன்பாட்டுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. சிகரெட் பழக்கத்தினால் இங்கிலாந்தில் மட்டும் ஆண்டுதோறும் சுமார் 64,000 உயிரிழப்புகள் ஏற்படுவதுடன் தேசிய சுகாதார சேவைக்கு சுமார் 3 பில்லியன் பவுண்டுகள் செலவாகிறது. இந்த சட்டத்தை நாட்டின் முக்கிய சுகாதார அமைப்புகள் வரவேற்றுள்ள நிலையில் இது அடுத்த சந்ததியினரை புற்றுநோய் மற்றும் இதய நோய்களிலிருந்து பாதுகாப்பதற்கான ஒரு மாபெரும் சுகாதார நடவடிக்கை என வர்ணிக்கப்படுகிறது. இருப்பினும் வலதுசாரி அரசியல் தரப்பினர் தனி மனித சுதந்திரத்தை காரணம் காட்டி இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஹார்மோஸ் நீரிணையை மீண்டும் திறக்க முடியாது. ஈரானின் அதிரடி அறிவிப்பு. அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளில் ஈரானின் தலைமை பேச்சுவார்த்தையாளரான முகமது பாகர் கலிஃபாப் போர் நிறுத்தத்தின் அப்பட்டமான மீறல்கள் அனைத்தையும் கருத்தில் கொண்டு ஹார்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது சாத்தியமில்லை என்று தெரிவித்துள்ளார். அந்த மீறல்களில் ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்க கடற்படையின் முற்றுகை அடங்கும். இது உலக பொருளாதாரத்தை பிணைக்கைதியாக பிடிப்பதற்கு சமம் என்று அவர் கூறியுள்ளார். ஈரானிய மக்களின் உரிமைகளை அங்கீகரிப்பதே முன்னேறுவதற்கு ஒரே வழி. காலிஃபாப் இந்த வாரம் பாகிஸ்தானில் அமெரிக்க துணை ஜனாதிபதி JD வான்ஸுடன் பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று கருதப்பட்டது. ஆனால் அவை இன்னும் தொடங்கவில்லை. இன்றுடன் முடிவடைய இருந்த அமெரிக்க ஈரான் போர் நிறுத்தத்தை நீடிப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார். இந்நிலையில் இன்று காலை ஹோர்மோஸ் நீரிணையில் 2 சரக்கு கப்பல்களை தாங்கள் கைப்பற்றியதாக ஈரான் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.